நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம மல்லி போயிட்டு இருக்க அந்த வழிய, இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு எப்படியாச்சும் அப்பப்போ வந்து அடைக்கணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அடைக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதாவது நம்ம மல்லியும் வந்து அடுத்தடுத்த ஒரு ரகசிய வழிய கண்டுபிடிச்சு, இந்த சுடர், ரகு 2 பேரோட சுயரூபத்தையும் போலீஸ் கிட்ட வந்து ஒப்படைக்கணும். அதுவும் இல்லாம எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, அடுத்தடுத்த ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அது எல்லாமே ஒர்த்தா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. அதாவது ஜஸ்ட் மிஸ்ஸு வந்திருக்க போலீஸ் வந்து இவ்ளோ முட்டாளங்களா இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி மல்லி இருந்துட்டு போலீஸ் கிட்ட முன்னாடியே வந்து இங்க இருக்கக்கூடிய ரேணுகா, அதாவது இந்த சுடர பத்தின உண்மைகள எல்லாத்தையுமே தெளிவா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த சொல்லாதது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் இருந்துட்டு அதாவது ஒரு பக்கம் ரகுவ போலீஸ் கைது பண்ணிடுறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவன விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சு, அது எப்படியாச்சு அதாவது இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுடர கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். ஆனா அங்கேயும் வந்து இவங்க கோட்ட விட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மல்லிக்கு மிகப்பெரிய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தான் கொண்டு போய் எல்லாத்தையுமே விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லி எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாவே இருந்துட்டு இருக்கு. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் வந்துட்டு, இது எல்லாத்தையுமே பண்ணது மல்லி தான். வெண்பாவ வச்சு தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில இங்கேயும் ஒரு பிரச்சனைய பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் இல்லாம வெண்பாவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாரி சொல்லி, இந்த ரகுவும் சொன்னான். அதே மாரி இப்போ இந்த சுடரும் வந்துட்டு, நான்லாம் வந்து எதுக்கும் அஞ்ச மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன். அதாவது அவ என்ன பண்ண போறா அப்படின்றத முன்கூட்டியே சொன்னதுனால, உண்மையிலேயே மல்லிக்கு ரொம்பவும் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலுமே கூட இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா மல்லிக்கு இருந்த ஒரே வழி, அதாவது இப்ப நேரா போயிட்டு எப்படியாச்சும் வெண்பாவ அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடலாம்னு நெனச்சாங்க. ஆனா இங்க வெண்பாவும் அதே மாரி சுடர் அதாவது இந்த ரேணுகா இவங்க 2 பேரும் ஹேப்பியா தான் இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லி, இந்த நிஷா இருந்துட்டு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு, அதுக்கும் வந்து ஒரு முற்றுக்கட்டைய வந்து போட்டாங்க. ஆனா இப்போ வந்து இந்த ரகுவோட ஆள் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா? ரகு அதாவது இப்போ அவனோட ஒரு கூடவே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன். அவனால தான் வந்து அடுத்த உண்மைகள் எல்லாமே நம்ம மல்லிக்கு தெரிய வரப்போகுது. ஏற்கனவே வந்து வெண்பாவ வச்சு வந்து முதல்ல அந்த ரகுவ வந்து வர வச்சப்போ, ரகு தெளிவா சொல்லிட்டான் வெண்பாவோட கதைய முடிச்சுருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ சுடரோட விஷயத்துலயும் அதே மாரி பண்ணி கடைசியில ரகுவ மாட்ட வச்சுட்டாங்க. ஆனா வெண்பாவோட உயிருக்கு தான் அங்கேயும் ஆபத்துன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே வந்து வெண்பாவ வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி மல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, தனக்கு யார் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும். அதாவது வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துரக்கூடாது. இந்த ராட்சசங்களால வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து நடந்துறக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, சரி இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்தபடியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லியோட டர்ன் வந்தாச்சு. ஏற்கனவே இந்த சுடர் இருந்துட்டு ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அவ மட்டும் கையில வசமா சிக்குனா அப்டின்னா, கண்டிப்பா அப்படியே கசக்கி நசுக்கி தூக்கி போட்டுருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல இப்போ நம்ம மல்லி அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியல. மல்லியோட மனசுக்குள்ள வந்து நெறைய கஷ்டங்கள் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, இப்ப யாராலயுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம விஜயும் வந்துட்டு, "உனக்கு அந்த 3 பேரால தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையே. அவங்களால தான் நீ இப்படி இருந்துட்டு இருக்க." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல வந்து நம்ம விஜய் வந்து கொஞ்சமாச்சு மல்லிய பத்தி எதுக்காக மல்லி இப்படி சொல்றா? அவங்க சொல்றதுனால தான் சொல்றாங்களா? என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாரு அப்படின்னா, அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காது. இப்போ ரகு வந்து இந்த போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்கான். ஏன்னா போலீஸையே ஒரு ஆட்டுன்னு ஆட்டிட்டான். ஆமா நான் தான் திருடுனேன். ரூ. 50,00,000 திருடுனது நான் தான் அப்படின்ற மாரி சொல்லி, ஏன்னா எப்ப இருந்தாலும் மாட்டிக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி சுடரோட பேர் இதுல வெளிய வந்துரக்கூடாது அப்படின்றதுல இவங்க ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, கடைசியில வந்து இந்த சுடர், அடுத்ததா வந்து அந்த ரகுவோட அந்த கூட்டாளி, அதாவது ரகு கூட ஒருத்தன் இருக்கான் இல்லையா? இவங்க எல்லாருமே வந்து இப்படி சிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா மல்லி அவ்ளோ வேற லெவல் மாஸ் காட்டுறாங்க. அதாவது ஒரு பக்கம் வந்து இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே ஆயிடக்கூடாது. ஆனா அப்படியே நெனச்சாலுமே கூட, இங்க இந்த சுடர் நினைக்கிற மாரி நடக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் மல்லியோட குறிக்கோளா இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த அதாவது ரகுவ வெளிய எடுக்கிறதுக்காக பணம் தேவை அப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்கான் ரகுவோட ஆளு. அவன் தான் வந்து இப்போ மிகப்பெரிய வேலைய செய்ய போறான். அதாவது அவன் ஏற்கனவே ஒரு வடிகட்டின முட்டாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால தான் ரகு
ரகுவும் கூட வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ இந்த சுடர்கிட்ட இருந்து நகை, பணம் இது எல்லாமே எடுத்துட்டு போயி, அங்க ரகுவ வந்து காப்பாத்தக்கூடிய ஒரு வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் இவங்கலாம் எதிர்பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மல்லி அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்தவங்களுக்கு, இது ஒரு மிகப்பெரிய பம்பர் ஆஃபர் மாரி. அதாவது அடுத்ததா இந்த சுடர பத்தின ரகசியங்கள வெளிய கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த ரகுவ நம்ம வசமா சிக்க வைக்கணும். அதாவது இந்த ரகுக்கும், இந்த சுடருக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கான்ஃபிடென்ட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு இதோட வந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏற்கனவே கதிரேசனோட வீட்ல இருந்து ரூ. 50,00,000 பணம் காணாம போனதுனால, இது ரகு தான் திருடுனான் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, அவன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாரி வந்து அந்த லாக்கர சர்வீஸ் பண்றதுக்காக வந்தாங்க. அந்த ஒரு வகையில தான் எனக்கு அங்க லாக்கரோட பாஸ்வேர்டு இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீட்ல இருந்து யார் வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த போலீஸால கண்டுபிடிக்காம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா, இப்போ இந்த சுடர் இருந்துட்டு நகை எல்லாத்தையுமே குடுக்குறாங்க இல்லையா? அத வச்சு இப்ப எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில மல்லி வந்துட்டு அவன உண்டு இல்லன்னு பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரகுவோட அடியாள் வந்து இப்ப எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சுறான். இதுதான் நடந்துச்சு. எங்க பாஸ மட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது அவன் வந்து இப்போ அப்ரூவரா மாற ஆரம்பிச்சுட்டான். இனிமே யார் நெனச்சாலும் அத தடுக்கவே முடியாது. அதாவது இந்த சுடரும், ரகுவும் வந்து சிக்கிறது. இப்போ அவங்க 2 பேரும் தான் கூட்டாளி அப்படின்ற ஒரு விஷயத்த போலீஸ வச்சு நம்ம மல்லி ஈஸியா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே அடுத்தடுத்து எல்லாமே சூப்பராவே, நல்லபடியாவே போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இத கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.